அத்தியாயம் 115 கைகோர்க்கும் துரோகிகள். வியர்வை வழிந்த நெற்றியுடன் கபிலன் தன்னை ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருந்த இருவரையும் பார்த்துவிட்டு பின்னர் மண்டபத்தின் முடிவை பார்த்தான். தரையில் குறைந்தது 100 பல வண்ண சதுர வடிவ ஓடுகள் இருந்தன. கபிலன் ஒரு வெள்ளை நிற ஓடுக்கு மேலே நின்று கொண்டிருந்தார். ஒவ்வொரு ஓடும் ஒரு நபரை பிடிக்கும் அளவுக்கு பெரியதாக இருந்தது. கடைசி ஓடுகளுக்குப் பிறகு அவனால் சில பெரிய கதவுகளை பார்க்க முடிந்தது. கபிலன், நீ எல்லாருக்கும் முன்னாடியே நிற்கிறாய், அதனால நீ முதல்ல நகரணும். நீ நிற்கிற ஓடுல நாங்கள் குதிக்கிறோம். கபிலனை பார்த்துக்கொண்டு ஒரு அப்பாவி முகபாவத்துடன் தரன் சொன்னான். அவன் ஏற்கனவே தன் காயமடைந்த கையை ஒரு துணியால் சுற்றியிருந்தான். பார்த்திபன் தரனை ஒரு பார்வை பார்த்து சம்மதித்து தலையசைத்தான். தரன் கபிலனின் ஓடு மீது குதித்த பிறகு தரன் நின்ற இடத்தில் குதிப்பான். அவர்கள் அனைவரும் காயம் படுவதற்கு பதிலாக ஒரு தனிநபரை துன்பப்படுத்துவது நல்லது. ஏதோ ஒரு காரணத்தினால் கபிலன் சாதாரணமாக நடந்தாலும் கூட அவன் எந்த காயமும் இல்லாமல் ஹாலை விட்டு வெளியேறுவான் என்பதில் பார்த்திபனும் தரனும் 100% உறுதியாக இருந்தனர். கபிலன் விரிந்த கண்களுடன் தரனையும் பார்த்திபனையும் பார்த்தான். அவர்கள் அவனை ஒரு இறைச்சிக் கேடயமாக மாற்றுவதில் உறுதியாக இருந்தார்கள். கபிலன் இவ்வளவு பெரிய அடியை சந்தித்தது அதுவே முதல் முறை. எப்போதும் மற்றவர்களை பயன்படுத்துபவன் அவன்தான். நிலைமை எப்படி தலைகீழாக மாறியது? கபிலன் அந்த இருவரையும் திட்ட விரும்பினான். ஆனால் பின்னர் அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து கத்தினான். நான் இறந்தால் தனியாக இறக்க மாட்டேன். ஒரு தீவிரமான முகபாவத்துடன் கபிலன் திரும்பி தனக்கு முன்னால் இருந்த ஓடுகளைப் பார்த்தான். சிவப்பு, நீலம், பச்சை, வெள்ளை மற்றும் கருப்பு நிறங்களில் இருந்த ஓடுகளை அவனால் பார்க்க முடிந்தது. கபிலன் ஓடுகளை பார்த்துவிட்டு ஒரு நீல நிற ஓடு மீது குதித்தான். ஏதேனும் பொறி செயல்படுத்தப்பட்டுள்ளதா என்று பார்க்க அவசரமாக கூரையை பார்த்தபோது அவனது கைகள் வியர்த்தன. ஆனால் 5 வினாடிகளுக்குப் பிறகும் எதுவும் நடக்கவில்லை. கபிலன் தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவன் திரும்பிப் பார்த்தபோது தரனை சிறிது நேரத்திற்கு முன்புதான் நின்று கொண்டிருந்த ஓடு மீது குதித்திருப்பதைக் கண்டான். சிறிது நேரத்திற்கு முன்பு தரன் நின்று கொண்டிருந்த ஓடு மீது பார்த்திபனும் கால் வைத்தார். நீங்க வெள்ளை நிறத்தை அடுத்ததாக தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க முன்பு வெள்ளை ஓடுல நின்னுட்டு இருந்தப்போ எதுவும் நடக்கல. தரன் சொல்லிவிட்டு கபிலனை மீண்டும் நகருமாறு வற்புறுத்தினார். கபிலனின் நெற்றியில் ஒரு நரம்பு வீங்கியது. தரனின் முகத்தில் ஒரு குத்து வீசி அவனது பற்களில் சிலவற்றை உடைக்க விரும்பினான். ஆனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். நான் நிச்சயமாக பழிவாங்குவேன். குறுகிய கண்களுடன் கபிலன் தரனை மரண பார்வையுடன் பார்த்தான். ஏனென்றால் அவன் இனிமேல் அவரது முகத்தை பார்த்தால் அவர் கற்பனை செய்ய முடியாத ஒன்றைச் செய்வார். கபிலன் ஓடுகளைப் பார்த்தான். தரன் அவனிடம் வெள்ளை ஓடுகளைத் தேர்ந்தெடுக்கச் சொன்னான். அவன் கருப்பு நிற ஓடுகளைத் தேர்ந்தெடுக்க விரும்பினான். ஆனால் தரன் சொன்னதைப் பற்றி யோசித்த பிறகு வெள்ளை நிறத்தில் மிதிக்க முடிவு செய்தான். தரன் மற்றும் பார்த்திபனின் பார்வையின் கீழ் அவன் வெள்ளை ஓடு மீது காலடி எடுத்து வைத்தான். நடுங்கு. கபிலனின் கால்கள் நடுங்கின. அவன் கண்கள் அவன் குழிகளிலிருந்து வெளியே வரத் தொடங்கின. இடது வரிசையில் இருந்த பெரிய குள்ள சிலை உண்மையில் நகர்ந்தது. சிலை மிக வேகமாக இருந்ததால் கபிலனால் சரியான நேரத்தில் செயல்பட முடியவில்லை. அவனது பயங்கரமான பார்வையின் கீழ் சிலை முன்னோக்கிச் சென்றது. அவரது கையில் இருந்த பெரிய சுத்தியல் ஓடுகளில் விழுந்தது. சுத்தியல் பலத்த சத்தத்துடன் தரையைத் தொட்டது. ஓடுகள் விரிசல் அடைந்தன. ஒரு பெரிய நடுக்கம் முழு மண்டபத்தையும் உலுக்கியது. கபிலன் அந்த பெரிய சுத்தியலைப் பார்த்தான். அவன் இதயம் துடிப்பதைத் தவிர்த்தான். அவன் கால்கள் மென்மையாகிவிட்டன. சுத்தியல் அவனிடமிருந்து சில மீட்டர் தொலைவில் விழுந்தது. அவன் இடதுபுறத்தில் சில மீட்டர்கள் நின்றிருந்தால் அவன் இறைச்சிப் பசையாக மாறியிருப்பான். பார்த்திபனும் தரனும் கூட தங்கள் இடத்தில் வேரூன்றியிருந்தனர். அவர்கள் முன்னணியில் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று அவர்கள் கற்பனை கூட செய்யத் துணியவில்லை. பியாவின் கண்களும் விரிந்தன. சிலைகளுக்கு அருகில் கூட செல்லத் துணியாமல் அவள் உடனடியாகப் பறக்கத் தொடங்கினாள். அவர்களும் உள்ளே நுழைந்தனர். 9வது மாடியின் பாதுகாவலர் யோன் கபிலனின் முகபாவனையைப் பார்த்து இடைவிடாமல் சிரித்துக் கொண்டிருந்தார். கபிலன் எப்படி காரணகாரியமாக மண்டபத்தில் சுற்றித் திரிகிறார் என்பதை பார்த்தபோது மண்டபத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குமோ என்று நினைத்து பொறிகளைச் சரிபார்க்க கிட்டத்தட்ட கீழே சென்றார். தரன் மண்டபத்திற்குள் நுழைந்ததும்
ஒரு பொறி செயல்படுத்தப்பட்டபோதுதான் அவர் அமைதியானார். அவன் அந்தக் கருப்பு ஓடு மேல கால் வச்சுட்டே இருந்தா. யோன் கூச்சலிட்டு தலையை ஆட்டினான். கபிலன் கருப்பு அல்லது சிவப்பு ஓடு மீது காலடி வைத்திருந்தால் சுத்தியல் அவனிடமிருந்து இவ்வளவு தூரம் விழுந்திருக்காது. மறுபுறம் சுத்தியலை கீழே போட்ட பிறகு கபிலன் மற்ற சிலைகளை பார்த்தான். பொறுப்பற்ற முறையில் நகரத் துணியவில்லை. அவன் தரனை பார்க்கத் திரும்பினான். நாம் இடத்தை மாற்றிக் கொள்வோமா? தரன் கண்களை சிமிட்டிக் கொண்டு அவசரமாக ஒரு அடி பின்வாங்கினான். முதல் சில தளங்களில் அவனுக்கு இருந்த அனுபவம் காரணமாக மூவரில்தான் மிகவும் துரதிருஷ்டசாலி என்று அவனுக்குத் தெரியும். கபிலனின் இடத்தில் அவன் இருந்திருந்தால் அவன் ஏற்கனவே சொர்க்கத்தில் தன் பாட்டியைச் சந்தித்திருப்பான். நீங்கள் தொடர்ந்து தலைமை தாங்கினால் நல்லது என்று நான் நினைக்கிறேன் என்று ஒரு தாய்மை புன்னகையுடன் கூறிவிட்டு அவசரமாக முகத்தை திருப்பிக் கொண்டான். கபிலன் தரனை பார்த்து அழ விரும்பினாள். நான் நகர மாட்டேன். ஒரு உரத்த கூச்சலுடன் கபிலன் உண்மையில் அசையாமல் தன் இடத்திலேயே நின்றான். இந்த ஓடுதளத்தில் ஒரு மாதம் தங்க வேண்டியிருந்தாலும் அது இறைச்சி பேஸ்தாக மாறுவதை விட அப்படியே நிற்பது நூற்றுக்கணக்கான மடங்கு சிறந்தது. பார்த்திபன் பெருமூச்சு விட்டு தரன் நின்றிருந்த ஓடு மீது குதித்தான். ஓடுகளிலிருந்து கீழே விழாமல் இருக்க தரனின் தோளை பிடித்தான். அந்த ஓடு ஒரு நபரை மட்டுமே பொருத்த முடிந்தது. அதனால் 2 பேர் ஒரே ஓடு மீது அழுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. அவன் கபிலனின் ஓடு மீது கால் வைக்கப் போனான். ஆனால் திடீரென்று கபிலன் திரும்பி அந்த ஜோடியை பார்த்தான். கபிலனின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை இருப்பதைக் கண்டதும் தரனும் பார்த்திபனும் திடுக்கிட்டனர். உண்மையில் நான் முக்கியமான ஒன்றை மறந்துவிட்டேன். அதனால் நான் முதலில் விடைபெறுவேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் இருவரும் உயிர் பிழைத்தால் நாம் மீண்டும் சந்திப்போம். கபிலன் மன்னிப்பு கேட்கும் முகத்துடன் பேசினான். அந்த முகம் அவன் சிவப்பு முடி கொண்ட பெண்ணின் புத்தகத்தைத் திருடி தனக்குப் பதிலாக பார்த்திபனையும் தரனையும் துன்பப்படுத்த விட்டுச் சென்ற நேரத்தைப் போலவே இருந்தது. தரனும் பார்த்திபனும் குழப்பத்துடன் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். கபிலனின் வார்த்தைகளின் அர்த்தம் அவர்களுக்குப் புரியவில்லை. வெளியேறும் வழி மூடப்பட்டிருந்ததால் அவர்கள் மூவரும் மண்டபத்திற்குள் சிக்கிக் கொண்டனர். என்ன சொல்றீங்க? தரனின் அதிர்ச்சியடைந்த கண்களுக்குக் கீழே கபிலனின் உருவம் மறைந்ததால் அவரால் தனது வாக்கியத்தை முடிக்க முடியவில்லை. அடப்பாவி! அவன் சத்தமாக சபித்துவிட்டு சிறிது நேரத்திற்கு முன்பு கபிலன் நின்ற இடத்தைப் பார்த்தான். அது காலியாக இருந்தது. கபிலன் எங்கும் காணப்படவில்லை.